ஹலோ மக்களே! ஜீவா மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அப்பத்தாவோட ஆட்டத்தை அடக்கிறதுக்காக மீனாட்சி செமையா அதிரடியாக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். மீனாட்சியும் ஆசையாட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்பத்தாட்ட கொடுக்கும்போது அப்பத்தா வந்து அதை தூக்கி தள்ளுறாங்க. சரியாட்டு தேவிக முகத்துலேயே அது படுது. நம்ம மீனாட்சி செமையாட்டு இதெல்லாம் காஃபியை நீங்கள் தான் க்ளீன் பண்ண சொல்லிட்டு அப்பத்தாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மீனாட்சி ஜீவா கிட்ட சொல்லும்போது ஜீவா பொறுப்பாட்டு நடக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மீனாட்சி ஜீவா கிட்ட என்னை கட்டாயப்படுத்தி தான் நீ இப்படி ஒரு தாலி கட்டியிருக்க, அதுக்காக உங்ககிட்ட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட யோசிச்சு பார்க்காத. நான் உனக்கு ஒரு 3 மாதம் டைம் தரேன். அதுக்குள்ளே வந்து நீ எப்பவும் போல் இல்லாமல் பொறுப்பாட்டு நடந்துக்கணும். அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கேன், அதோட நம்மளோட சகவாசம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் பாட்டுக்கு தாலியை கலத்தி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாச்சு ஜீவா கிட்ட சொல்லும்போது ஜீவாவும் என்ன எப்பவும் போல் நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நான் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீவா அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் சரி நம்ம வீடு மாதிரி தானேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றவாறு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேயே குளிச்சுட்டு சத்தமாட்டு சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது அது வந்து கேட்ட தேன்மொழி அப்படியே என்னடா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே, மீனாட்சியோட குரல் மாதிரி இருக்கே, மீனாட்சி தான் பாட்டு பாடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. மீனாட்சி வந்து அங்கே சாமி கும்பிட்டு இருக்கும்போது தேன்மொழியும் என்ன பண்ணுற மீனாட்சி, எதுக்கு இப்படி சத்தமாக பாடிட்டுருக்க, இப்படியெல்லாம் பாடுறது வந்து பாட்டிக்கு காதில் கேட்டுன்னு வச்சுக்கேன், அப்போ தான் அப்படியே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொன்ன உடனே மீனாட்சியும் என்ன சொல்கிறக்கா, நான் வந்து சாமியை தானே கும்பிட்றேன், அதுக்கு வந்து ஒரு பக்தி பாட்டு கூட நான் பாடக்கூடாது அப்படி கேட்கும்போது தேன்மொழியும் உனக்கு இந்த வீட்டில் உள்ள விஷயத்தை பற்றி உனக்கு தெரியாது மீனாட்சி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படி சொன்ன உடனே நம்ம மீனாட்சியும் எதுக்கு எடுத்தாலும் ஏன்க்கா பயந்துட்டே இருக்க, நீ இப்படி பயந்துட்டு இருக்கனால தான் அந்த அப்பத்தா வந்து எப்போவுமே உன்னை எதிர்த்து நின்றுட்டுருக்காங்க, நீ இப்படிலாம் செய்யாத அப்படி சொல்லும்போது நம்ம தேன்மொழியும் இல்லை மீனாட்சி, இந்த வீட்டில் இருக்கணும்னா நம்ம எப்படினாலுமே பெரியவங்கள மதித்து தானே ஆகணும், இதில் என்ன இருக்க போது, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை சமாதானப்படுத்துகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி பாட்டு தான் பாடக்கூடாது, நம்ம இவ்வளோ நேரம் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்காவது நம்ம புகை காட்டலான்னு சொல்லி மீனாட்சியும் சாம்பிராணி புகையை வீட்டு முழுக்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜீவாவோட அம்மா அப்பாவுக்கு அது ஸ்மெல் அடிக்குது, என்னது இது வீட்டில் ஒரு நாளும் இல்லாமல் இப்படி ஒரு சாம்பிராணி புகை அடிக்குது, யாராக இருக்கும், பக்கத்தில் எங்கேயாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தா அவங்க வீட்டில் தான் அந்த சாம்பிராணி புகை இருக்குது. உடனே நம்ம மீனாட்சியை பார்த்து அவங்க அப்பா என்னடா இது என்னாச்சு, எதுக்காக நீ வந்து இப்படி புகையை போட்டுட்ருக்க, இதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேறு, அம்மாவுக்கு இது எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த புகை எல்லாத்தையுமே அணைச்சி விடுறாங்க. இதை பார்த்த உடனே மீனாட்சியும் என்ன மாமா இப்படி நீங்கள் பயப்படுறீங்க, எதுக்கு, உங்கள் அம்மா தானே, உங்கள் அம்மாவை எதிர்த்து உங்களால் பேச முடியாதா, இப்படியெல்லாம் செய்யாதுங்க அப்படி சொல்லும்போது இல்லை மீனாட்சி, உனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியாது, அவங்க கோபப்பட்டாங்கன்னு வச்சுக்க நடக்கிறதே வேறு, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த வீட்டில் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம், இனிமையும் அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் எல்லாருமே கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொன்ன உடனே நம்ம மீனாட்சியும் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயப்படுறாதுங்க, உங்களுக்குன்னு தனியாட்டு ஒரு விருப்பம் வெறுப்பு எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவாவோட அம்மாவும் இல்லை மீனாட்சி, இங்கே இது வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு, இனியும் இப்படி தான் நடக்கும், அதுக்கேற்றவாறு நீ பழகிக்கோமா அப்படி சொல்லிட்டு மீனாட்சியை தான் சமாதானப்படுத்த பார்க்குறாங்களே தவிர அப்பத்தாவை எதிர்த்து எந்த செயலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் மீனாட்சியும் சரி காஃபியாவது கொண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவோட அம்மாவும் சரி அத்தைக்கு நானே காஃபி கொண்டு கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது மீனாட்சியும் என்னத்தை நீங்கள் இதுக்காக இதெல்லாம் செய்துட்ருக்கீங்க, நானே வந்து அப்பத்தாக்கு காஃபி கொண்டு கொடுக்கலான்னு சொல்லும்போது இல்லை மீனாட்சி, ஏற்கனவே உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த இடத்துல நீ வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், பிரச்சனை ஏதாவது வந்துட போது, நானே பார்த்துக்கிறேன், எப்போவுமே நான் பண்ணுறது தானே மீனாட்சி, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படி சொல்லும்போது இல்லை அதை நானே கொண்டு கொடுக்குறேன், அப்பத்தா வந்து என்னை மருமகளாக ஏற்றுக்கணும்ல, எப்படி இருந்தாலுமே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஜீவோட அம்மாவும் இல்லை மீனாட்சி, எனக்கு ஏதோ சரியா படலை, நானே காஃபி கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னாலுமே நம்ம மீனாட்சி கேட்குற மாதிரில அப்பத்தாவை நேரடியாக பார்த்து நானே கொடுத்துலான்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அதே சமயத்தில் தேவியும் அப்பத்தா கிட்ட வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே மீனாட்சியை பற்றி தப்பாக சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னப்புறமும் ஒரு வழியாட்டு அந்த மீனாட்சி வந்துட்டால, கடைசி நேரத்தில் இந்த ஜீவா பையலும் எல்லாரையும் எதிர்த்து உன் கண்ணு முன்னாடி அந்த மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்டி
விட்டுட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தேவி இன்னும் கொஞ்சம் நம்ம அப்பத்தாவை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கும்போது மீனாட்சி கரெக்டாக வராங்க. மீனாட்சியை பார்த்த உடனே டென்ஷன் ஆன அப்பத்தாவும், என்ன எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இங்கே வந்திருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு இப்போ வந்து என்னோட ரூமுக்கு வந்தியா, நான் தான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனாட்சியும், இல்லை அப்பத்தா எதுக்காக என் மேலே கோவப்படுறீங்க, உங்களுக்கு எனக்கும் என்ன தான் பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே கோவப்பட்டுருக்கீங்க அப்படி கேட்கும்போது, அதான் நான் சொன்னேன்ல ஒருத்தங்களை வந்து எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான் அப்படி சொல்லும்போது மீனாட்சியும், சரி என்னை பிடிக்காததெல்லாம் இருக்கட்டும், நான் கொண்டு வந்த காஃபியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்குறாங்க. அப்பத்தாவும், ஏன் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல உன்னையே எனக்கு பிடிக்காது, அதுக்கப்புறமா நீ வந்து கொண்டு வந்த காஃபி மட்டும் நான் வந்து வாங்கி குடிப்பேன்னு சொல்லிட்டு எப்படி எதிர்பார்க்கன்னு சொல்லி அப்பத்தா வந்து என்னதான் சொன்னாலும் மீனாட்சி கேட்குற மாதிரில மீனாட்சி காஃபியை கொடுக்குறாங்க. அப்பத்தா அப்படியே காஃபியை தட்டி போடும்போது கரெக்டாக அந்த தேவிக்கு முகத்தில் அப்படியே படுது. இதை கொஞ்சம் கூட அப்பத்தாவும் அவங்கள எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மீனாட்சி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது, என்ன தைரியம் இருந்தால் இவளை வந்து இப்படி செய்திருப்பேன் அப்படி சொன்ன உடனே மீனாட்சியும், என்ன அப்பத்தா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நானா வேணும்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் இந்த காஃபியை சிந்தினே நீங்கள் தானே தட்டி விட்டீங்க, அதில் தானே அவங்களுக்கு மேலே காஃபியை பட்டுச்சு அப்படி சொன்ன உடனே அப்பத்தாவும், என்ன தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவேன், இது வரைக்கும் இந்த வீட்டில் ஒருத்தர் கூட என்னை இந்த மாதிரி சொன்னதே இல்லை, நீ தான் தடவையே இப்படி பண்ணுற, அதுவும் நேற்று வந்தவ நீயா என்னை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் பார்த்த மீனாட்சியும், இல்லை எனக்கு வந்து இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் காஃபி தான் கொண்டு வந்து கொடுத்தேன், ஆனால் நீங்கள் தான் இப்படி தட்டி விட்டீங்க அப்படி சொல்லும்போது அப்பத்தாவும், சரி நீ தான் தட்டி விட்டல, இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு போன்னு சொல்லும்போது மீனாட்சி, இதை விடுற மாதிரி இல்லை, நான் எதுக்காக க்ளீன் பண்ணணும், தட்டி விட்டது நீங்கள் தானே, யார் தட்டி விட்டாங்களோ அவங்க தான் க்ளீன் பண்ணணும், நான் எல்லாம் தேவையில்லாமல் இதை க்ளீன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அப்பத்தாவை எதிர்த்து நிற்கிறாங்க. இதை பார்த்த தேவி அப்படியே அதிர்ச்சியாகி, என்ன அப்பத்தா இவ இப்படி சொல்லிட்டு போகிறா, வந்த நாளே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டால, எவ்வளோ தைரியம் இருக்கணும், இது வரைக்கும் உனக்கு முன்னாடி யாராவது பேசுறது கூட யோசிப்பாங்க, இவ இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டு போகிறா, முதல்லையே நீ இப்படி வந்து விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா இவளுக்கெல்லாம் இது வந்து பயங்கரமாக அசால்ட் ஆயிரும், அதனால் இதோட விடாமல் அவளை வந்து அப்படியே பிடிச்சி என்ன யாதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவியும் சொல்லும்போது அதை கேட்டு அப்போதான் நீ சொல்கிறது சரிதான், இதோட விடவே கூடாதுன்னு சொல்லி மீனாட்சியை எதிர்த்து நிற்கிறாங்க. வெளியில் வந்து சத்தம் போடும்போது நம்ம ஜீவோட அம்மாவும், என்ன சித்தா எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க அப்படி கேட்கும்போது, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ தானே எப்போவுமே எனக்கு காஃபி கொண்டு வந்து தருவ, எதுக்காக இன்றைக்கி மீனாட்சி தந்தாலும் அப்படி கேட்கும்போது, இல்லை மீனாட்சி தான் ஆசையே அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தா, வரும்போதே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டல, அங்கெல்லாம் காஃபி கொட்டி கிடக்கு, அது எல்லாத்தையும் யார் க்ளீன் பண்ணுவாங்களா, இந்த மீனாட்சி தானே க்ளீன் பண்ணணும், அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து நிற்பா அப்படி கேட்ட உடனே நம்ம ஜீவாவோட அம்மாவும், எதுக்கத்த பிரச்சனை பண்ணிட்டு நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவும் விடுற மாதிரில மீனாட்சி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி அவங்க முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம அப்பத்தாவை எதிர்த்து அதிரடியாக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ஜீவாவோட அம்மாவை இந்த பிரச்சனை ஓஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்பத்தாவுக்கு சரியான ஆப்பு மீனாட்சி வைக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்னதான் பண்ணாலும் மீனாட்சிக்கு ஆதரவாக நம்ம ஜீவா களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம்.